பிப்ரவரி 23 திங்கட்கிழமை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. நம் அருமை ஆண்டவரை அன்போடு நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் நல்லவர் நல்லவர் என்று சிறிது நேரம் மனதார துதியுங்கள். நல்லவர், வல்லவர், போதுமானவர் என்று பாடி போற்றுங்கள். அவர் நல்லவராயிருக்கிறபடியால் அளவற்ற நன்மைகளை நம்மில் பொழிந்தருளுகிறார். நல்லவர் என்று வெறும் வார்த்தைகளில் மட்டும் சொல்லி நாம் நின்றுவிடக்கூடாது. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண உணவையே நாம் ருசித்துவிட்டு அதை தயாரித்தவரை பாராட்டுகிறோம் என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது எவ்வளவு அவசியமானதாயிருக்கிறது. தாவீது இளைஞனாயிருக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தார். மெய்ப்பனாயிருக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தார். கோலியாத்தை முறியடித்த போதும் அவர் நல்லவர் என்பதை ருசித்தார். கர்த்தர் தாயைப் போல தன்னை ஆற்றி தேற்றின போதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தார். அவர் ருசித்த கர்த்தரை நாமும் ருசிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அன்போடு அழைக்கிறார். நல்லவர் என்று சொல்லி அவரை ருசிக்கும் போது கூடவே அவருடைய கிருபையையும் ருசிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், கிருபை மிகுந்தவராயிருக்கிறீர் என்று சங்கீதம் 86:5 வாசிக்கிறோம். வேதத்திலே மீண்டும் மீண்டும் தேவன் நல்லவர் என்று சொல்லப்படுவதுடன் அவர் கிருபை உள்ளவர் என்றும் 13 இடங்களில் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகில் அநேக மனிதர்களை பார்க்கிறோம். நல்லவர்கள் போல் நடிக்கிறார்கள், தேனொழுக பேசுகிறார்கள். அவர்களை நம் உள்ளம் அப்படியே நம்பிவிடுகிறது. ஆனால் ஒரு நாள் அவர்களுடைய சுய ரூபம் வெளிப்பட்டு தீய குணங்கள் நாகப்பாம்பு போல் சீறிக்கொண்டு வெளிவரும் போது நாம் பதறிப்போய் விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3:10-12. தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லையே. லூக்கா 18:19. உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தாக்கும்போது கர்த்தர் நல்லவர்தானா என்பதை சந்தேகிக்கும்படி சாத்தான் சூழ்ச்சி செய்கிறான். உதாரணமாக, ஒரு ஓவியன் சிறந்த ஓவியத்தை தீட்டும் போது துவக்கத்தில் அது ஏதோ அங்கும் இங்கும் சில கோடுகளை வரைந்திருப்பதைப் போல காணப்படும். அதை பார்க்கும்போது படம் நன்றாயில்லையே என்று கூட எண்ணக்கூடும். ஆனால் பொறுத்திருந்து முடிவிலே பார்க்கும்போது அழகின்றி தோன்றிய அந்த கோடுகள் கூட அழகானவையாய் மாறிவிடும். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய செயலை நீங்கள் பொறுமையுடன் கவனித்திருப்பீர்களானால் முடிவிலே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்தார் என்பதையும் அவர் நல்லவர் என்பதையும் புரிந்து கொள்ளுவீர்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28.